அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. யாருடைய வீட்டில் அடிக்கடி வந்துட்டு சண்டை சச்சரவுகள் இருக்குதோ, நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்குதோ, பண பற்றாக்குறை ஏற்பட்டுகிட்டே இருக்குதோ, அதே போல் ஒரு தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் வருமானம் ரொம்ப குறைவாக வருதோ, மேலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருந்து அது நடக்காமல் தடையாகுதோ, அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு குடும்ப தலைவிக்கு, அதாவது அந்த வீட்டில் இருக்க அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் திரும்ப வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவோடு தான் அந்த நாள் முடியும் அப்படின்னே சொல்லலாம். இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் காரணம்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் உள்ள இந்த வாஸ்து குறைபாடை சொல்லலாம். வாஸ்து குறைபாடு இல்லாத வீடு அமையிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா என்ன தான் பார்த்து கட்டினாலும் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதுவும் நாம பார்த்து கட்டுறது கூட ஓரளவுக்கு நம்ம சரியாக பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி கட்டி வச்சுருப்பாங்க, நம்ம ஜஸ்ட்டு போய் குடியேறிடுவோம். அவங்களும் நாங்கள் எல்லாமே 100% பார்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சின்ன சின்னதாக மைன்யூட்டான விஷயங்கள் இருக்கதா செய்யுது. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வருஷத்துக்கு ஒரு 8 முறை இந்த வாஸ்து நாள் அப்படின்னு வரும். வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாளில் சின்ன சின்ன ரெமெடிஸ் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது இந்த வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். ஏன்னா எல்லாராலையும் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அதே போல் சும்மா மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறது, மேலும் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியும் கூட பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இந்த வாஸ்து நாள் வரும்போது நான் சொல்கிற இந்த சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வாஸ்து குறித்து நிறைய பரிகாரங்கள் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது தான். மேலும் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். அதுவும் நாளைக்கு வாஸ்து டைமிங் காலையிலே நமக்கு வருது. அப்போ அசைவம் சாப்பிட்றவங்க கூட அந்த நேரத்துக்குள்ளே நிச்சயம் நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. ஸோ தாராளமாக இதை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்ற பிளான் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல இந்த வாஸ்து டைமிங் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நாளாக இருக்குது. நாளைக்கு காலையில் 8:54 9:30 வரைக்கும் வாஸ்து நேரம் நமக்கு இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளே தான் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். அதுக்கு முன்னாடி நீங்கள், அதாவது இந்த நேரம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே காலையிலே குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு ஒரு 9 கற்பூரம் எடுத்துக்கோங்க. சாதாரண கற்பூரமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி தான். இல்லை வீட்டில் பச்சை கற்பூரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பச்சை கற்பூரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்களே கூட அதை 9 சிறு சிறு துண்டுகளாக உடச்சி வச்சுக்கலாம். இல்லைங்க அது இல்லையே எங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண ஒரு கற்பூரத்தையும் நீங்கள் 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன் 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ங்கிற எண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் தான் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் வீடு மனை சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் தீர்க்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அவர் தான். அதனால் அவருக்குரிய எண்ணிக்கையில் நம்ம இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டில் ஹாலில் வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், இதை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும். ஏன்னா இந்த வடகிழக்கு மூலை தான் பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய இடம். அதனால் இந்த திசையை பார்த்த மாதிரி நம்ம உட்காந்துக்கணும். இப்போ இடது கையில் இந்த 9 கற்பூரத்தையும் வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களில் ஒன்றையாவது நீங்கள் 27 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லணும். அது என்ன மந்திரம்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக. இதை சொல்லுங்கள். இல்லைனா ஓம் வாஸ்து தேவாய நமக, ஓம் வாஸ்து தேவாய நமக, ஓம் வாஸ்து தேவாய நமக. இதை நீங்கள் சொல்லலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று 27 முறை அல்லது 108 முறை கற்பூரத்தை கையில் வச்சுட்டே சொல்லுங்கள். அதன் பிறகு சின்னதாக ஒரு மண்ணகலோ அல்லது ஒரு பேப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த வடகிழக்கு மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது இல்லையா, பெரும்பாலும் இந்த இடத்துல நம்ம வீட்டு ஹால்னுடைய கதவு இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த அகல்வெளிக்கோ பேப்பரையோ வச்சுட்டு ஒரு 2 கற்பூரத்தை அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. சும்மா 2 வச்சிங்க அப்படின்னா போதும். அடுத்து ஒவ்வொரு ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த 4 திசையுமே இருக்கும் சரிங்களா. அதனால் ஒவ்வொரு ரூமுக்காக போங்க. அந்த ரூமில் இதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்கக்கூடிய இடத்துல 2 கற்பூரத்தை வைங்க. பெட்ரூமில் வைங்க சரிங்களா. 2 பெட்ரூம் தான், 2 பெட்ரூம்லேயும் வைங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் மாற்றணும், தூக்கி போடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே வந்துட்டு கிடையாது. கற்பூரம் வந்து காற்றுல கரைஞ்சி போகக்கூடிய சக்தி வாய்ந்தது சரிங்களா. அதனால் அது அப்படியே வந்து கரையும். இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் வந்துட்டு வீடெல்லாம் கூட்டுவீங்க, பெருக்குவீங்க, மாப் போடுவீங்க அப்படிங்கும்போது அதை லைட்டாக அப்படி தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் உள்ள இந்த வாஸ்து வந்துட்டு சரி பண்ணி தந்துடும். உங்களுக்கு இது விருப்பம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இல்லைன்னா கல்லுப்பு வச்சும் நம்ம சேனலில் வாஸ்து பரிகாரம் வந்து நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா. எண்டு ஸ்க்ரீனில் கூட நான் லிங்க்கு கொடுக்குறேன். அது செய்கிறதுனால செய்யுங்க. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கற்பூர பரிகாரம் இந்த முறை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த உப்பு இல்லைன்னா இது 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் செய்யுங்க. 2ஐயும் செய்யணும் அப்படின்னு அவசியம் வந்து கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யும்போதே பாதி பிரச்சனைகள் வந்து நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாஸ்து டைமிங்கை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிட்ருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகள்லேருந்தும் ஈஸியாகவே நீங்கள் தப்பிச்சுக்கலாம். வீடு நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக வந்து இருக்கும். நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.